இன்னைக்கு ஏதோ பார்சல் வந்துருச்சுங்க. இப்படி பார்சல் வர்றதே நாங்கள் இங்கேருங்க ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கடையில் பார்சல் வந்துருச்சு. முத்து போய் பார்சலை வாங்கிட்டு வர்றாரு. என்ன பார்சல் என்ன ஏது என்று தெரியவில்லை. அதிலே பேசி விட்டுருவோம். இப்படி ஒரு அநியாயம் நடக்குதா இங்கே இருக்க. இதில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் நான் மாங்காய் தின்னுட்டு கையை கழுவிட்டு வரேன்னு சொல்லி இதில் அந்த கட்டில் கட் பண்ணிவிட்டு உள்ளே வர சொன்னேன். அதுக்கடையில் ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோன் வர்றவங்களுக்கு நான் இந்த பிள்ளையை ஊட்டிடலாமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ன தெரியுதாங்கா பார்த்துடி. இப்போ பார்சல் வர்றதெல்லாம் பக்குவமாக பிரிக்கணுமா? கொஞ்சம் தூரமாக போய் நின்று பிரிங்களே. அங்கே போய் நின்று பிரிக்கிறீங்களா? அந்த பக்கம் அப்படியெல்லாம் கிடையாதுடி. அப்படியெல்லாம் நான் சொல்ல ஒரு கிண்டலுக்கு சொன்னேன். இந்த வீடியோல போட்டுருவோம். என்ன அப்புறம் பிரிக்கிறது பிரிக்கணும். சரி, அதுல பிரிங்க. அதை உட்காந்துக்கிட்டு ஆன் பண்ணிக்கிட்டு பிரிக்கலாம். அதுக்கு நீ இப்ப ஷார்ட்ஸா வச்சு எடுத்து வந்திருக்கலாம். இப்போ ஒண்ணு கெட்டு போல. வாங்க, நான் ஏதாவது பேசி விட்டுக்கிறேன். உங்களை விட்டு ஏவுமா எப்படிடுவாரு. ஏண்டி முத்தை எப்படி இருக்கிற? கொஞ்சம் கலர் ஆகிட்டேன்னு உங்களை பிடிக்க முடியலடி முத்தை. பார்த்தீங்களா, என் ஃபோனில் வந்து கலர் இல்லை. இதுதே ஒரிஜினல் பேஸ். அப்படியே என் புருஷன் விட்டு ஃபோனில் பாருங்கள் இப்போ எப்படி கலர்ஃபுல்லாக தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? நான் காமிக்கிறேன் பாருங்கள் ரியாலிட்டியை உங்களுக்கு. என்ன இது இப்போ பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம முத்து இருக்கிறாரு. ஏன்னா இப்போ எங்கள் வீட்டுக்காரோட ஃபோனில் அப்படியே திருப்பி இருக்கேன் பாருங்கள். தெரியுதா? என்ன தெரியுது? இப்படி எப்படி முத்தை என்னைய தெரிய வைக்கிறது? இந்த பக்கம் என்னைய தெரியுதா? அந்த பக்கம் எங்கள் முத்து தெரியும். அந்த பக்கம் மண்டையை விடுங்க. எப்படி கலர்ஃபுல்லாக தெரியுதா? இதே லோக்கல் ஃபோனுக்கும் காஸ்ட்லியான ஃபோனுக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி என்னக்கா அது காஸ்ட்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோனுக்கு விளம்பரம் செஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால ஃபோன் பேர் எங்கள் முத்து சொல்லட்டும். ஓகேங்களா? ஓகே, நம்ம அதில் பேசிவிட்ருவோமா? இங்கே பாருங்கள், பேசிட்டு வந்து பேசுவோம். அதில் பேசிட்டு வந்து இதில் அதில் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்காதேன்னு சொல்லி இதில் காமிக்கிறேன். ஆமாம் ஆமாம், இதுதான் இப்போ நம்ம கொரியர் வந்துச்சுன்னு இதில் சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த கொரியர் வந்தது இந்த ஃபோட்டோ தான் உள்ளே வந்தது. எனக்கு இந்த 2 ஃபோட்டோ இல்லை, ரெண்டுமே சூப்பர் நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் இந்த ஃபோட்டோ ரொம்ப 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 பிடிச்சிருக்குது. நாங்கள் எதிர்பார்க்காத போஸ். இருங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஆனா நான் நிறைய எப்படின்னா இதுல என் மனசே நிறைஞ்சிருக்குது இந்த போட்டோல. என்ன காரணம்னு கேட்டாக்க, இதுல என்னுடைய ஆசைகளும் இருக்குது, சாந்தாவினுடைய ஆசைகளும் இருக்குது. சாந்தாவை இந்த மாதிரி எல்லாம் நான் நினைப்பேன். எப்படின்னா, நாங்க இந்த 300 ரூபா வாடகை வீட்டுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம வந்து ஒரு டிப்ளமோ முடிச்சோம், இங்க வந்து இந்த வேலையை பாக்குறோம், இந்த வேலை நமக்கு செட் ஆகுமா, இந்த வேலையை நம்ம பார்த்துட்டு சாந்தாவை நம்மளால கை தூக்கி விட்டுற முடியுமா அப்படின்லாம் நினைச்சேன். ஆனா நம்மளை கை தூக்கி விடுறதுக்கு தான் இந்த பார்ட்னர் இருந்தாங்கன்னு எனக்கு அப்ப தெரியல. உண்மையிலே நம்மளால இந்த வேலையை பார்த்து நமக்கு இந்த வேலையும் தெரியல, வியாபாரம் தெரியல, ஒண்ணு தெரியல, இந்த வியாபாரத்தை பார்த்து குடும்பத்தை நடத்த முடியுமான்னு நினைச்சேன். ஆனா நான் இருக்கேன்டா, உனக்கு குடும்பம் என்னடா, இன்னும் 100 குடும்பத்தை நான் சமாளிப்பேன்டா அப்படின்ற மாதிரி சாந்தா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஒவ்வொருத்தரும் ஊர்ல இருந்து நான் ஏற்கனவே சொல்லினதான், ஒவ்வொருத்தரும் கல்யாணம் ஆகி இருக்கும்போது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மோதிரம் போடுவாங்க, கை செயின் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு யோசனை இருந்தாலும் கை செயின் இப்பப்போ எனக்கு ஒரு பிடிக்க மாட்டேங்குது. இருந்தாலும் இந்த கை செயினோட இந்த போட்டோவும் சரி, சாந்தாவை வந்து நிறைய நகை போட்டு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி ஒரு போட்டோவும் சரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அதுக்காக ஏங்க இதுதான் நல்லா இருக்கா, இது வரைக்கும் வந்த கிஃப்ட்லாம் நல்லாவே இல்லையான்னு சொல்லிடாதீங்க. வந்த எல்லா கிஃப்ட்டுமே சரி, எல்லாருமே அவங்களுடைய மனசு அதில் தெரிஞ்சு கண்டிப்பா எங்களுக்கு ரொம்ப 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 அதான் நான் சொல்லியிருந்தேன். நமக்கு ஒரு ஸ்டிக்கர் போட்டு அனுப்பி வச்சிருந்தாலும் அவங்க உள்ளத்துல நம்ம நிறைந்து இருக்கிறனாலதான் அந்த ஸ்டிக்கர் போட்டை வாங்கி தேடும் போது நம்மளை மட்டுமே நினைச்சு, நம்மளை மட்டுமே இவங்களுக்கு இது நல்லா இருக்கும், இது இந்த செகண்ட் அந்த செகண்ட் ஃபுல்லா மனசு ஃபுல்லா நம்ம தான் நிறைஞ்சிருந்திருக்கும். ஒரு போனே எடுத்துக்காங்களேன், சாதாரணமா சொல்ற ஒரு போனே எடுத்திருந்தாலும் இந்த போன் வந்து இதோட ஒரு நல்ல மாடல் வந்தாலும் நமக்கு டக்குன்னு தோணத்தானங்க செய்யும். நல்ல இது கொஞ்சம் கூட வெயிட் பண்ணிருந்தா இந்த அடுத்த மாடலை நம்ம கண்டிப்பா பார்த்துருந்துருக்கலாமே, நல்ல மாடலா முடிச்சிருக்கலாமே. என்ன சொன்னதுக்கு எதை கொண்டாந்து முடிச்சு போடுறீரு? இப்போ ஒன்னும் கெட்டு போகல, மாத்திக்கங்க. ஆனா நோக்கியா போனுக்கு இருக்கிற மவுஸ் பாக்கி எந்த செட்டுக்கும் கிடையாது மாப்பிளே. இந்த ஒரு காரணம் நீங்க எங்களை வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நோக்கியா போன எத்தனை தடவை கீழே போட்டாலும் அந்த டப்பா தான் உடனே எடுத்து திருப்பி போட்டுக்கலாம்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. தனித்தனியா போய் விழுகும், இருந்தாலும் எடுத்து உள்ள போட்டுக்கலாம். அந்த சின்ன இப்படி செல்ல அப்படித்தானமா எங்களை வச்சிருக்கீங்க. நீங்க போட்டு குத்துக்கலாம், நாங்க அப்படி விழுந்தாலும் பார்ட்ஸ் எடுத்து, அதாவது சென்டிமெண்டா பேசிட்டு அதை முடிக்காம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பேசிட்டு முடிக்க மாட்டேங்கிறோமா, முடிக்காமலே டக்குன்னு அடுத்த டாபிக் போயிடுறோம் அப்படின்னு சொல்லி. ரொம்ப இல்ல நாங்க என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு போஸ்ட் போட்டு இந்த வீடியோ எனக்கு நல்லா இருக்கு. அதாவது கல்யாண போட்டோ நல்லா இருக்கு. இப்ப இன்னொரு உறவுகள், அதாவது எங்க அம்மா வந்து எங்களுக்கு ஆல்பம் போட்டு கொடுத்துருந்தாங்க ஒரு டைம். அதுக்கப்புறம் இந்த
இந்த ஆல்பம் வந்துருச்சு, கல்யாண ஆல்பம். ஆக மொத்தம் கல்யாண போட்டோ 2 ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு. ஆனா நம்ம தாலி பொண்ணும் கெட்டு போல, கல்யாணம் பண்றது பெருசு இல்லப்பா மாப்பிள்ள, அச்சு குடும்பம் ஓட்டணும். குடும்பம் தான் ஓட்டுவாங்க, கல்யாணம் பண்ணா அப்புறம் குடும்பம் தான் நடத்துவாங்க. வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீட்டு வெட்டி பிள்ளை குட்டியை பார்க்கணும், பிள்ளை குட்டியை படிக்க வைக்கணும், பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அதுக்கு நகை நட்டு போட்டு கட்டி வைக்கணும், சீர் வரிசை செய்யணும். எப்படி சௌரியா இப்பவே காது முடியணும், ரொம்ப சைட்ல நடந்துருச்சோ. கேள்விப்பட்டா ரொம்ப கல்யாண ஆசை எல்லாரும் அது உங்க மீசையை பார்த்தாலே தெரியுதுனே கருன்னு அப்படின்னு. கல்யாண ஆசை போயிருச்சா எப்படி? என்ன போல கல்யாணம்னா கல்யாண ஆசை இப்ப சொன்னீங்களே, ஒரு கல்யாணம் மட்டும் ஒண்ணுதான் கல்யாணம்னா தெரியலையாப்பா. ராசா சொல்லணும் கனவுலயும் நினைப்பா சந்தானா, இனிமே ஒண்ணு கட்டிட்டு நான் படுற பாடி எப்படி இருக்குது, இன்னொரு கல்யாணத்தை பத்தி நான் கனவுல நினைப்பா நினைச்சிட்டு இருந்துருவீங்களா? நினைச்சிட்டு உங்களால இருந்துட முடியுமா? இருக்க மாட்டேன் கண்டிப்பா இருக்க மாட்டேன். ஓகே, தேங்க்யூ சோ மச். இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வந்துட்டுனாக்கா. ஆனா இன்னொரு விஷயம் சொல்லணுங்க, மழை பெஞ்சிருச்சு, அதனால நீ வந்து என்ன செய்யற, இந்த தண்ணி ஊத்துறத விட செடிகளுக்கு, இந்த கருகப்பிலை செடிக்கு வந்து இந்த அதாவது புளிப்பான ஐட்டம்ஸ் ஊத்துங்கன்னு நான் சொல்லி வச்சிருந்தேன். அந்த மாதிரி சோறு வடிக்கிற கஞ்சி தண்ணியா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு புளிப்பான ஐட்டம்ஸா ஊத்துனீங்கன்னா அந்த மாதிரி இதை வேஸ்ட் ஆக்காம அதுல ஊத்துங்கன்னு சொன்ன பாவத்துக்கு அந்த கருவேப்பிலை செடி பக்கத்துல சாக்கடையாவே போச்சு. என்ன மிச்சம் பண்ணாலும் கொண்டே அங்க ஊத்தி, என்ன மிச்சம் பண்ணாலும் கொண்டே அதுக்குள்ள ஊத்தி விட்டு எல்லாத்தையும் ஊத்த மாட்டேன், சோறு வடிக்கிற தண்ணி ஊத்துவேங்க. மாவு எங்கட்டும் மாவை அரைச்சு முடிச்சுட்டு அந்த கழுவுற கிரைண்டரை கூட கொண்டு அதுலதான் ஊத்தி விட்டுறாங்க. மாவு தண்ணி தானங்க, சத்து தானங்க. மாவுல வச்சிருக்கீங்க, மாவுல மூஞ்சியெல்லாம் கழுவுவோம் தெரியுமா? அரைக்கையில மூஞ்சில எல்லாம் தேய்ச்சி கழுவிக்கிறது. இது தெரியல, நான் பார்த்தது இல்ல இது வரைக்கும். அரைக்க உள்ளே கை விட்டு மூஞ்சி உள்ள விட்டுருவியா? ஹலோ அடங்குங்க நீங்க, நக்கல் ஒரு அளவுதேன், கேமரா ஆன் பண்ணிட்டு இங்கதான் இருக்கணும். ரைட் நல்லா இருக்கு. அப்புறம் கிஃப்ட் அனுப்புன, இப்ப பர்த்டேக்கு 2 கிஃப்ட் வந்துருச்சு. 2 கிஃப்ட் வந்துருச்சுமா. வர வேண்டி இருக்குதோ இந்த தவிர சாந்தா கிஃப்ட் குடுக்கறது வாய்ப்பு இல்லப்பா. நான் ஓப்பனா சொல்லிட்டேன். காரணம் நானும் கொடுப்பேன், சும்மா ஏதாவது ஒரு ரோஸை பறிச்சு 10 ரூபா செலவு இல்லாம ரோஸை பறிச்சுங்கிற கொடுப்பேன். ஏன்னு கேட்டா பாப்போம், கடவுள் விட்ட வழி என்ன எல்லாம் நன்மைக்கு. நம்ம வந்து கிஃப்ட்ன்றது கிஃப்ட் வந்து நம்ம அன்பின் வெளிப்பாடு தான். ஆனா அன்புன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த அதுதான் நமக்கு வேணும். அந்த அன்பை வெளிப்படுத்துறது தான் கிஃப்டே தவிர, இப்ப நீங்க மனசார இப்போ நீங்க போன்ல நம்ம எனக்கு பிறந்த நாளுங்கன்னு சொல்லும் போது 100 வயசுக்கு நல்லா இரு தம்பின்னு ஒரு வாழ்த்து சொல்றீங்க பாத்தீங்களா, அதுவே எங்களுக்கு பெரிய பெரிய ஒரு கிஃப்ட் தான் கண்டிப்பா. ஓகேவா? இன்னும் இது கிடக்குது, எத்தனை மாசம்? ஜூலை ஆகஸ்ட் 2 மாசம் இருக்குது. இன்னும் 2 மாசத்துக்கு முன்னாடியே இப்படி நிறைய வந்துருச்சு. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு மழை கொஞ்சம் விட்டு வீசி இருந்துச்சு, ஆனா மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்புறம் தம்பிகளுக்கு அதிகமான மழை இல்ல. தம்பி காலேஜ்ல சேர்ந்துட்டாரான்னு நீங்கள் டெய்லி கேட்க வேண்டியதே, நாங்களும் டெய்லி சொல்ல வேண்டியது. தெளிவா என்ன சொல்லிடுறேன்னா, அவன் வந்து ஒரு 5 மாசம் டிராப் ஷிப்பிங் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது, ஆன்லைன் கோர்ஸ். அந்த 5 மாச கோர்ஸ் அதை முடிச்சுட்டு அது மாதிரி ஒரு ஸ்டோர் மாதிரி அவன் ஆன்லைன்ல உண்டாக்க போறான்னு சொன்னா, அந்த மாதிரி ஸ்டோர் மாதிரி உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் படிக்கத்தான் போறான். இந்த ஒரு 5-6 மாசம் அவனுக்கு ஒரு கேப் வேணும்னு கேட்டிருக்கான். அந்த 6 மாச கேப்ல அவன் இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவன் சொன்ன மாதிரி ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி ஒரு ஸ்டோர் உண்டு பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் காலேஜ் போய் சேர்ந்துருவான். ஆனா கண்டிப்பா நீட் எழுதலைன்னு சொல்லிட்டாரு. நீட் இல்லன்னு சொல்லி, நீட் கண்டிப்பா நான் எழுதல அப்படிங்கிற முடிவுல தீர்க்கமா இருந்தாரு. நீட் வந்து அவனுக்கு வேண்டாம், ஓவர் ப்ரெஷர்னு சொல்லிட்டான். அவனே சொல்லிட்டான், என்னால ஓவரா படிக்க முடியாது, ஒரு ட்ரிப் தோத்துட்டா திருப்பி அந்த 1 வருஷம் இருந்து மறுபடியும் நீட் எழுதுற மாதிரி தான் எனக்கு வரும், தேவையில்லாம நான் வேற ஏதாச்சும் நான் படிச்சுக்கிறேன்ட்டேன். சரி ஓகே, அவனோட விருப்பம், படிக்கிற பையனோட விருப்பத்துக்கு தான் நம்ம சொல்லணும். நம்ம ஆசைக்காக படிக்க வச்சுட்டு நாளைக்கு ஏன் ஆசைக்கு படிச்சிருந்தா நான் இதை விட சூப்பரா இருந்திருப்பேன்ற ஒரு வார்த்தை அவன்கிட்ட வந்துடக்கூடாது பார்த்தீங்களா? அந்த காரணத்துக்காக ஓகே சொல்லிட்டோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அப்புறம் பிள்ளைங்களை நீங்க அடிப்பீங்களா, அக்கா அடிப்பாங்களா? பிள்ளைங்களை வந்து என்னைக்குமே வந்து 2 பேருமே நாங்க அடிக்கவே மாட்டோம். பேசுறது கூட ஏதாவது ஒரு ஹார்ஷா கூட சாந்தா பேசிடுவாங்க. ஹார்ஷானா எப்படின்னா, ரொம்ப என்னடா அதெல்லாம் பண்ண மாட்டீங்களா செய்ய மாட்டீங்களான்னு சாந்தா பேசிடுவாங்க. நான் வந்து ரொம்ப கம்மி தான். பிள்ளைங்கள அசிங்கமா திட்டி இருக்கீங்களா? கிடையாது. இது நாள் வரைக்கும் பேருமே இது வரைக்கும். அதனாலதான் எங்க பசங்களுக்கு அசிங்கம்னா கூட என்னன்னு தெரியும், ஏதாவது ஒரு எங்க ஊரு பக்கம் போயிருந்தாலோ இந்த மாதிரி ஏதாச்சும் அசிங்கமா சொன்னாலோ அவங்க சிரிப்பாங்க. அதவே வந்துட்டு அப்படின்னா என்னன்னு அந்த பசங்கிட்டே கேட்பாங்க. என் பையன் சின்னவனா இருக்கட்டும் பெரியவனா இருக்கட்டும், நான் ஊருக்குலாம் கூட்டிட்டு போனா ஏதாச்சும் ஒரு அசிங்க வார்த்தை சொல்லிட்டாக்க அந்த வார்த்தை என்னன்னு எல்லாரும் முன்னாடியும் கேட்டுருவாங்க. அப்படின்றப்ப அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, அப்ப இந்த வார்த்தையே தெரியாம இந்த பிள்ளைய வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நாங்க ஏதாச்சும் பேசினா தானங்க அந்த வார்த்தை அவங்க மைண்ட்ல ஏறும். ஒருவேளை தமிழ்ல அசிங்க வார்த்தை தெரியாம இருக்கலாம், எங்களுக்கு மலையாளத்துல தெரியுதான்னு தெரியல. அப்படி கிடையாது, அசிங்க வார்த்தை தெரியாம இருக்காது,
அதை பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாதுன்றதுதான் அவங்களுடைய அறிவு. ஆமா கண்டிப்பா. நாங்க இது வரைக்கும் அதாவது முத்தா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நான் வந்து பிள்ளைகளை திட்டினா எரும மாடு சொல்றத கேட்க மாட்டீங்களா, மூஞ்சி மொகரையும் பாரு, அப்படித்தான் நான் திட்டியிருக்கேன். எங்க முத்து அது கூட திட்ட மாட்டாங்க. சொன்னா காதுல கேட்காதடா, ஒரு தவணை தானே சொல்லுவேன், எத்தனை வட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுன்னு தான் கேட்பாங்க. அதுக்கே என்னைக்குமே எங்க அப்பாவில இருந்தே அதாங்க ஆரம்பம். எங்க அப்பாவில இருந்துமே ஏதாவதுனாலும் எங்க அப்பாவா இருக்கட்டும், எங்க அண்ணனா இருக்கட்டும், என் தம்பியா இருக்கட்டும், பிள்ளைங்க மேல ஏதாச்சும், அது எல்லா ஆண்களுக்குமே உள்ளதான், பிள்ளைங்க மேல ஏதாச்சும் ஒரு கோவமா இருந்தாலும் திட்டுறதை வந்து நம்ம மனைவிமார்கள்ட்ட தான் திட்டுவோம் கண்டிப்பா. அந்த பக்கம் திரும்பிட்டு வந்துட்டு ஒழுங்கா வளர்த்திருக்கா பிள்ளையா, அந்த மாதிரி தான் நம்ம திட்டுவோமே தவிர பிள்ளைங்களை என்னைக்கு திட்டக்கூடாதுன்ற ஒரு அதுக்காக கண்டிப்பு இல்லாம ஊதாரித்தனமா வளர்த்துறோம்னு அர்த்தம் கிடையாது. இருந்தாலும் பிள்ளைங்களை வந்து கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும். அதாவது கெட்ட வார்த்தை பேசி தான் கண்டிக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்ல சிலர் வந்து எதுக்கு எடுத்தாலும் கெட்ட வார்த்தையில பேசி பிள்ளைகளை திட்டுறது, குடும்பத்தை திட்டுறதுன்னு இருக்கு. அந்த மாதிரி நீங்க நடந்திருக்கீங்களான்னு கேட்டிருந்தாங்க. கிடையவே கிடையாது. அது அந்த மாதிரி பேசுறதும் கிடையாது. எங்க வீட்டுக்குள்ள நாங்க எங்களுக்குள்ள சண்டை வந்தா கூட நாங்க அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டோம், பண்ணுனது கிடையாது. அதனால வீட்லயும் நாங்க பிள்ளைகளை திட்டினது கிடையாது. அதாவது சாந்தா நிறைய ட்ரிப் இந்த வீடியோ எல்லாம் சொல்லிடுவாங்க, இங்கிலீஷா பேசுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க 2 பேரும் பேசிக்கிறது சண்டை போட்டு வந்தாலும் எங்க ஏதாவது திட்டுவேன் பார்த்தீங்களா, இப்ப நல்ல மாதிரி இருக்கிறாரே இங்க பாருங்க இங்கிலீஷா பேசுறாருன்னா திட்டுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி திட்டுறதை தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர அசிங்கம் பேசவே மாட்டாங்க. அதே மாதிரி நாங்க சண்டை போடுறதே பசங்களுக்கு தெரியாது. ஆமா அதே மாதிரி மலையாளிகள் இந்த வீடா இருக்கட்டும், இவங்களும் சரி, இவங்க இப்ப புதுசா வாடகைக்கு வந்திருக்காங்க, இந்த குடும்பமும் சரி, இந்த அங்கே ஒரு குடும்பம் இருக்கும் அவங்களும் சரி, பின்னாடி இருக்க சேச்சி வீட்டு குடும்பமும் சரி, அதுக்கப்புறம் இருக்க மெம்பர் வீட்டு குடும்பமும் சரி, இவங்களுமே சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு பொண்டாட்டியை விரட்டி விடுற மாதிரி இந்த மாதிரி சண்டை போட்டது நாங்களும் பார்த்தது கிடையாது. நாங்களே பார்க்காம பிள்ளைங்க எப்படி பார்த்துருப்பாங்க. அதனால இதெல்லாம் பார்க்காதனால இந்த இப்படி சண்டை போட்டுக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிக்கு இல்லை. அந்த கேள்விக்காக காரணம் அப்போ அவங்க வீட்டு பிள்ளைகளை தான் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த பேரண்ட்ஸ் நம்ம என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கிட்டா நம்ம குழந்தைகள் வரைக்கும் போகாதுங்கிறது தான் நம்மளோட கருத்து. நீங்க நிதர்சனமான உண்மை அதுதான். வீட்டில் நம்ம என்னதான் இதைத்தான் நம்ம பழமொழியாக எடுத்துக்கணும். ஏன்னா சட்டியில் என்ன இருக்கோ அதைத்தான் அகப்பையில் வருன்றவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி வீட்டில் என்ன பேசுகிறோமோ அதைத்தான் குழந்தைகளும் பேசுவாங்க. அதனால முடிந்தவரை வீட்டில் வந்து நம்ம பேசிக்கிறதோ சண்டை போடுறதோ குழந்தைகளுக்கு முன்னாடி சண்டை போட்டுக்காதீங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு அவசரத்தில் குழந்தைகள் அசிங்கமாக பேசிக்கிட்டாலும் அதை திருத்திக்க பாருங்க. இனிமே அந்த மாதிரி செய்யாதீங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஓகேங்க. பாருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.